லூக்கா 16:2 அந்த எஜமான் வந்து உக்ரானக்காரன் என்ன கேட்குறாரு, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? அதே இது நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. அதுக்கு அடுத்த வசனம் தான், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்ற உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ இங்கே காயு குறித்து அவருக்கு உக்ரானத்துவத்தை கொடுத்த இந்த யோவான் சந்தோஷப்படுறதை பார்க்கலாம். அநீதியுள்ள உக்ரானக்காரனுக்கு உக்ரானத்துவத்தை கொடுத்த எஜமான் இவனை குறித்து சங்கடப்படுகிறத, கோவப்படுகிறத, எரிச்சல் படுகிறத நம்ம பார்க்கலாம். நம்ம உக்ரானத்துவத்தை பெற்றவர்கள் சாட்சியுள்ள ஜீவிக்க வேண்டும். ஏனோக்கு எபிரேயர் 11:5 எடுக்கப்படும் முன் சாட்சி பெற்றான். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம், இல்லை அலுவலகத்தை நிர்வகிக்கிற மேனேஜராக இருக்கலாம். சரிங்களா? எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இருங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீங்கள் சரியாக இருக்கீங்களா? உங்கள் உக்ரானத்துவத்தை கேள்வி கேட்கக்கூடிய நாள் வந்து கொண்டு இருக்கிறது. இதோ நாட்கள் வருகிறது. உக்ரானத்துவத்தை பெற்றவர்கள் நியாயமாக கணக்கு வைத்திருக்கணும்.